வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோசியல் சயின்ஸில் 10th நியூ புக்கில் இருந்து லெசன் 2 பார்த்துட்ருக்கோம், இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் போட்டிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூ தான். ஸோ அதோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா எதில் விட்டுருப்புன்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு. ஸோ இதுதான் அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா புக்கு வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பேஜில் இருக்கிற ஒவ்வொரு பேஜோடைய முக்கியமான இம்பார்ட்டனுடைய இன்ஸ் மாதிரி எடுத்து தான் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோன்னு பார்த்திங்கன்னா கற்றலின் நோக்கங்கள் பார்த்துருப்போம். ஸோ அதாவது இந்த பாடத்தில் என்னென்ன நம்ம கற்றுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகள், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பருவ காலங்களின் பண்புகள், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இயற்கை தாவரங்கள் மற்றும் வன உயிரிகள், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தான் அந்த பாடத்தில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் நம்ம அதிகமாக தண்ணி குடிப்போம், குளிர்காலத்தில் நம்ம தண்ணி அவ்வளோவும் குடிக்க மாட்டோம். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காலநிலை தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ வட மற்றும் தென்னிந்தியாவின் தட்பவெப்பநிலை மாறுபடுது இதற்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது, ஓகேங்களா. ஸோ அப்போ பிரிட்டிஷ் காலநிலைன்னு கேட்டாங்கன்னா சமச்சீர் காலநிலை என்று சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள். ஸோ என்னென்ன காரணிகள் காலநிலையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரும். ஸோ இது காரணம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கடலிருந்து அதிகமான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள் இவை தான் பார்த்திங்கன்னா இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அச்சங்கள் சொல்கிறாங்க. அச்சங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியாவின் 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரை அமைந்துள்ளது, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23 டிகிரி 30 வட அச்சமானது கடகரேகை நாட்டை இரு சமங்களாக பிரிக்கிறது. கடகரேகை நாட்டை இரு சமங்களாக பிரிக்கிறது. அதோட இது கேட்பாங்க, அதாவது 23 டிகிரி 30 வட அச்சம், அதாவது அச்சங்கள் கேட்பாங்க. கடகரேகை நாட்டை இரு சமங்களாக பிரிக்குதுன்னா அதோட வட அச்சம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடகரேகை தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது, ஓகேங்களா. ஸோ அதாவது கடகரேகை தெற்கே அமைந்துள்ள பகுதிகள், தெற்கே இருக்கிற பகுதி எல்லாமே வருஷம் ஃபுல்லாகவும் அதிக வெப்பமாகவும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. அதே கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதிகளின் மிதவெப்ப காலநிலை கொண்டுள்ளது, ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உயரம். ஸோ உயரத்தில் பார்த்திங்கன்னா புவியிலிருந்து உயர செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.50 செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது, ஓகேங்களா. ஸோ புவியிலிருந்து மேலே போக நமக்கு என்ன 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.50 செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது, ஓகேங்களா. இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர், ஓகேங்களா. எனவே சமவெளி பகுதிகளின் காற்றிலும் மலைப்பகுதியின் குளிராக இருக்கும். மலையில் பார்த்திங்கன்னா அதிகமாக குளிராக இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த 1000 மீட்டருக்கு 6.50 செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறையுது தான். வெப்பம் குறைஞ்சிட்டே போகும். நீங்கள் மேலே போக வெப்பம் கம்மியாகிட்டே போகும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உதகை தென்னிந்தியாவின் இதர மலை வாழிடங்கள் மற்றும் இமயமலையில் அமைந்துள்ள மிசோரி, சிம்லா போன்ற பகுதிகள் சமவெளியை விட மிகவும் குளிராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக உள்ளது, ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பார்ட் 1 வீடியோவுடைய நம்ம ரிவிஷன் தான் பார்த்தோம். ஸோ இதுக்கடுத்து வாங்க நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் பெரும்பகுதி குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடலிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஓகேங்களா. இதன் காரணமாக இப்பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார்
ஓகேங்களா. கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. ஓகேங்களா. இப்பகுதி குளிர்காலம் குளிரற்று காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலையை கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் பெரும்பகுதி குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடலில் இருந்து வெகு தொலைவில் இல்லை. இதன் காரணமாக இப்பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. இப்பகுதியின் குளிர்காலம் குளிரற்று காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலையை கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொச்சி கடற்கரையின் பகுதியில் அமைந்துள்ள அதாவது கொச்சி கடற்கரை வந்து கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் கொச்சி வந்து கடற்கரை பகுதி அதாவது கடற்கரைக்கு கிட்ட கொச்சி இருப்பதனால இதன் வருடாந்திர சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மிகாமல் உள்ளது. ஓகேங்களா. ஸோ மாறாக கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள புதுடெல்லியின் வருடாந்திர சராசரி வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக உள்ளது. ஓகேங்களா. கொச்சி வந்து கடற்கரை பகுதியின் கிட்ட இருக்கிறதுனால 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், புதுடெல்லி கடற்கரையை விட தொலைவாக இருக்கிறதுனால 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உள்ளது. ஓகேங்களா. ஸோ இது செல்சியஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ கடற்கரை பகுதியின் காற்றின் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ கடற்கரை பகுதியின் காற்றின் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ கடற்கரை பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு எல்லாமே வந்து மழை கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா. இதன் கடற்கரைக்கு அருகில் உள்ள கொல்கத்தாவில் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர் ஆகவும், உள்பகுதியில் அதாவது உள்ளே இருக்கிற பகுதியின் பிகானீரில் ராஜஸ்தான் சொல்லுவாங்க 24 சென்டிமீட்டருக்கு குறைவான மழையை பெறுகிறது. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, கடற்கரை அருகில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டே இருக்கிற அதாவது பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் 119 சென்டிமீட்டரும், உள்பகுதியில் ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டரும் குறைவான மழை பதிவாகிறது. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருவகால காற்று. பருவகால காற்றுன்றது பார்த்திங்கன்னா இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவகால காற்றாகும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவை காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி வந்து பருவக்காற்றுன்னு சொல்கிறாங்க. இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளாகும். ஓகேவா. ஸோ இப்போ வானிலை மற்றும் காலநிலை இது ரெண்டுத்துக்கு கூட டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். வானிலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். அதே காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலை குறிப்பதாகும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் சூரியன் செங்குத்து கதிர்கள் ஜூன் மாதம் விழுகின்ற பொழுதிலும் கோடைக்காலம் மே மாத இறுதியில் முடிவடைகிறது. ஓகேவா. ஏனெனில் தென்மேற்கு பருவக்காற்று அதாவது இந்தியாவில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் செங்குத்தாவுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மே மாத இறுதியில் வந்து முடிகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளில் மிதமான முதல் கனமான மழை வரை பொழிகிறது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றம். ஸோ நிலத்தோற்றன்றது இந்தியாவின் நிலத்தோற்றம் காலநிலை முக்கிய கூறுகளான வெப்பநிலை, அதாவது நிலத்தோற்றம்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை, இது மூணுத்தையும் தான் நிலத்தோற்றம்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் மழையான பெருமளவில் பாதிக்கிறது. ஓகேவா. ஸோ இந்தியாவில் மழை எதனால் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம் மற்றும் காற்று திசை. காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா மழையை கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்தியா துணை கண்டத்தை வெப்பப்பகுதியாக வைத்திருக்குது. அதாவது இமயமலை வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை வந்து தடுத்து இந்தியா துணை கண்டத்தை வெப்பப்பகுதியாக வைத்திருக்கிறது. இதனால் குளிர்காலத்திலும் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்றில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு சரிவு பகுதியில் கனமழை பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. மாறாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டை பெரும் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மழை மறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தின் அமைந்திருப்பதால் மிக குறைந்த அளவு மழையை பெறுகின்றன. இப்பருவத்தின் மேற்கு கடற்கரையின் அமைந்துள்ள மங்களூரு 280 சென்டிமீட்டர் மழை பொழிவையும்,
மழை மறைவு பகுதியில் அமைந்துள்ள பெங்களூரு 50 சென்டிமீட்டர் மழை பொழியும் பெறுகிறது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று காலங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது. அதாவது மேற்கு சரிவு பகுதி வந்து ரொம்ப மழையை பெய்யுது. அதுக்கு பதிலாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரும் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மழை மறைவு பகுதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அல்லது காற்று மோதா பகுதி, அதாவது மழை மறைவு பகுதியும் காற்று வீசாத பகுதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து மழை கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ மங்களூரில் பார்த்திங்கன்னா 250 சென்டிமீட்டரும், பெங்களூரில் பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பெறுகிறது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வீடியோவில் நம்ம ஜெட் காற்றை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.